இந்த 12 ராசிகளில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த நன்மை அப்படின்னு பெறக்கூடிய ராசிகள் 3 ராசிகள் எடுத்துக்கலாம். அதாவது ரிஷபராசி ஃபஸ்ட்டு, மகம் பூரம் உத்தரம் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அஷ்டமச்சனி கண்டிப்பாக அவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். மீனராசிக்கு ஜென்மத்திலேயே சனி இருக்கிறதுனால அவங்க எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும். வாகனம் மட்டும் இல்லை, பேச்சுவார்த்தையிலிருந்து. 4வதாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மேஷராசி. இந்த 7.5 சனி ஆரம்பம் அவங்களுக்கு. 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் சனி வர்றார். அந்த மனசை எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கிறது சந்திர பகவான் நல்ல ஸ்தானத்தில் நம்ம ஜாதகத்தில் இருந்தால் தான் நம்ம தெளிவாக இருக்க முடியும். எல்லாமே இருக்கும், ஆனால் எப்போவுமே சோகமாக இருப்போம். ஒன்றும் இல்லாத சந்திரன் நல்லா இருந்ததுன்னா எதுவுமே இருக்காது, கையில் எப்போவுமே சிரிச்சுட்டு இருக்கலாம். 4ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம் இதில் எல்லாம் இருந்தால் செவ்வாய் தோஷம். அதுக்கு பரிகாரங்கள் பண்ணி தான் திருமணம் அப்படிங்கிறது அமையும். மிதுனம் கன்னி ரெண்டுமே உத்தியோகத்தில், வியாபாரத்தில், தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தலாம். இப்போ இருக்கிறத விட பல மடங்கு நன்மை தரக்கூடிய, லாபம் தரக்கூடிய ஒரு உத்தியோகமாகவோ. இந்த 2025ஆம் ஆண்டில் பார்த்தோம்னா துலாம் ராசிக்கு 90% சுப விரயங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு. வீடு வாங்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், மனை வாங்கலாம், விவசாய பூமி வாங்கலாம். நம்ம வீடுங்கிறது நல்லா இருக்காது, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பிரிகிறது சொல்லுவாங்க. நீங்களே நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். இல்லை ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, டைவர்ஸ் ஆகிடுச்சு, இப்போ என்ன சொல்கிறீங்க என்கிட்ட கேட்பான். நான் அவன்கிட்ட இத்தனை விளக்கம் சொல்ல முடியும், இதெல்லாம் பார்த்தியா அப்படின்னா. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு ஜோதிட விசாரத சரவண மாணிக்க சிவாசாரியார் சார் இருக்காங்க. வணக்கம் சார். புது வருஷம் தொடங்கிட்டாலே மக்கள் எல்லாருமே ஒரு புது நம்பிக்கையோட அந்த வருடத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வரக்கூடிய இந்த 2025ல் எந்த ராசிக்காரங்க எல்லாமே ராஜயோகத்தோட இருக்க போறாங்க? வணக்கங்க. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அதாவது நீங்கள் 2025ஆம் ஆண்டு யாராருக்கு நல்ல யோகம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பொதுவாக இந்த ஆண்டுகள் அப்படின்னு எடுத்துட்டால் தமிழ் புத்தாண்டாக இருக்கட்டும், ஆங்கில புத்தாண்டாக இருக்கட்டும், அதை வைத்து நம்ம பலன்கள் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. கிரக நிலைகள் பொதுவாக பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கிரகங்கள் அப்படிங்கிறது 9 கிரகங்களை குறிக்கும். பிளானட்ஸ் சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இவைகள் எல்லாம் அந்த 2025 எது எங்கெங்கே சஞ்சாரம் பண்ணுதோ அதை வச்சு இதில் பாதி 2025 பாதியில் தான் ஒன்று வரும், பாதியில் ஒன்று முடிஞ்சிடும். இதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எந்த வருஷம் இல்லாத ஒரு அதிசயம் இந்த 2025 இருக்குது. அதாவது இந்த ஒவ்வொரு கிரகங்களும் இதான் முதல்ல சொன்ன மாதிரி 9 கிரகங்கள், 12 ராசிகள். ராசிகள்ங்கிறது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், அப்படி 12 ராசி. எதற்கு இதை சொல்கிறேன்னா, இந்த 9 கிரகங்களுக்கும் சொந்த வீடு அப்படின்னு சொல்கிறது 12 ராசி. நமக்குலாம் அப்படி ஓன் ஹவுஸ் இருக்குது. அந்த மாதிரி கிரகங்களுக்கு வீடுன்னு சொல்கிறது இந்த 12 ராசிகள். நமக்கு வீடு இருக்குது அப்படின்னா நம்ம பிறந்ததுலேருந்து வாழ்நாள் முழுவதும் யாரும் வீட்டிலே இருக்கிறது இல்லை, இருக்க முடியுமா? அதே மாதிரி தான் அந்த கிரகங்களும் அவங்கவுங்க ராசியிலே இருக்க முடியாது. ஒவ்வொரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு நகர்ந்துட்டே. சாதாரண மனிதர்கள் நம்மளே இருக்க முடியாதப்போ கிரகங்கள் ஒரு இடத்துல இருந்தால் உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும். அதாவது வேலையே அதாவது மாறி மாறி வந்துட்டே இருக்கிறதுனால தான் இந்த சஞ்சாரங்கள் இது எல்லாமே மாறி நடக்குது. அப்படி அந்த கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு போகிறதுக்கு பேர் பெயர்ச்சின்னு பேர், கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பயிற்சி ஆகிறதுல பார்த்தோம்னா கால அளவுகள் உண்டு. ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளோ நாள் தான் தங்கும் அப்படின்னு. அப்படி பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா சூரிய பகவான் ஃபஸ்ட்டு நவகிரகத்துக்கு ஹெட் அவர் தான். அவர் 1 மாதம் ஒரு ராசியில் இருப்பார், அப்புறம் அடுத்த ராசிக்கு பயிற்சி ஏறுவார். இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக ஒரு ராசியில் தங்கி நன்மைகளை செய்யக்கூடியது தீமையாக இருக்கட்டும் சந்திர பகவான். வெறும் 2.5 days 2.5 நாள் மட்டும்தான் இருப்பார், அப்புறம் பயிற்சி. 3வது பார்த்தோம்னா செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்கெல்லாம் 45 days 45 நாள். இதெல்லாம் மாதம் நாள் கணக்கு. அதிகமாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்கிறதுங்கிறது 4 கிரகங்கள் மட்டும்தான். அதில் பார்த்தோம்னா முதலாவதாக சனி பகவான் 2.5 வருஷம் ஒரு ராசியில் தங்குறார், ஹையஸ்ட்டு அவர் தான். அதனால தான் அவரை கண்டு பயந்துக்கிறது. 2வது ராகு கேது 1.5 வருஷம் ஒரு ராசியில் இருப்பாங்க. 3வது குரு பகவான் 1 வருஷம் இருப்பாங்க. இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 4 பயிற்சியுமே இந்த 2025 வருது. 2.5 வருஷம் கழித்து இப்போ
வருகிற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி இந்த சனி பயிற்சி நடக்குது. மே மாதத்தில் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி ரெண்டுமே இருக்குது. இப்போ 2025 4 பயிற்சியும் நடக்கும் பொழுது 2.5 வருஷம் கழித்து வரும்பொழுது கண்டிப்பாக இது ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். 2.5 வருஷத்துக்கு முன்னாடி சனி சரியில்லாமல், இப்போ சனியில் பார்த்தோம்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் உண்டு. அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, விரயச்சனி, கண்டகச்சனி, காரகச்சனி, மாரகச்சனி, ஜென்மச்சனி, வாக்குச்சனி, வாகனச்சனி, பாதச்சனி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டேஜில் இருப்போம். ஒரு ராசிக்கு ஒவ்வொரு விதமான பலாபலன்கள் அப்படிங்கிறது இப்போ நடந்துட்டு இருக்கும். இந்த 12 ராசிகளில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த நன்மை அப்படின்னு பெறக்கூடிய ராசிகள் 3 ராசிகள் எடுத்துக்கலாம். அதாவது ரிஷபராசி ஃபஸ்ட்டு, 2வது துலாம் ராசி. 2025 நீங்கள் என்னென்ன ராசி சிறப்பாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதில் பார்க்கும் பொழுது இந்த 4 பயிற்சிகளையும் சேர்த்து இந்த 4மே என்னென்ன ராசிக்கு நன்மை தருதோ அதை தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா சனி 2.5 வருஷத்துக்கு இருப்பார். 2026, 2027 பாதியில் தான் அவர் அடுத்த பயிற்சிக்கு போவார். ராகு கேது 1.5 வருஷத்துக்கு, இன்னும் அது 2026 முடியணும். அப்போ குரு தான் 1 வருஷம் கரெக்டாக அடுத்த வருஷத்துக்கு போவார். அப்போ இது 3ஐயும் கலந்து மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுல 12 எது பரவாயில்ல அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபராசி ஒன்று நல்லாயிருக்கு. 2வது பார்த்தோம்னா துலாம் ராசி. 3வது மகரம். ரிஷபம், துலாம், மகரம் தான் நல்ல டாப்பில் 100% இருக்கக்கூடிய ராசிகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே சார், இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க அந்த மாதிரி சனியில் இந்த வாகனத்தில் சொன்னீங்க, அதுக்கப்புறம் வாக்கில் சொன்னீங்க, வாக்கு சனி, வாகன சனி அப்படி சொன்னீங்கல்ல. ஸோ எந்த ராசிக்காரங்கள்லாம் வாகனம் ஓட்டும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும்? பொதுவாக எடுத்துட்டோம்னா மிக கவனமாக இருக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சிம்ம ராசி ஃபஸ்ட்டு. மகம், பூரம், உத்தரம் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அஷ்டமச்சனி கண்டிப்பாக அவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். சிம்ம ராசியில் இருக்கிறவங்க இந்த வாகனத்தில் செல்லும் பொழுதோ, நம்ம ஓட்டலை சாதாரணமாக நம்ம ஜேர்னி பயணித்தாலுமே கவனத்தோடு தான் இருக்கணும். வேறு யாராவது ட்ரைவ் பண்ணாலுமே இரும்பு சம்பந்தமான பொருள்களை கையாளும் பொழுது எச்சரிக்கை. ஏன்னா சனி பகவான் தான் இரும்புக்கு அதிபதி உலோகத்திற்கு. அப்போ இந்த அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, ஜென்மச்சனி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சிம்ம ராசி. 2வது அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு, அர்த்தாஷ்டமம், மூலம், பூராடம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பில் இருக்கும். அதாவது சிம்மம், தனுசு. 3வது அப்படின்னு பார்த்தோம்னா மீனம். மீனராசிக்கு ஜென்மம். ஜென்மத்திலேயே சனி இருக்கிறதுனால அவங்க எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும். வாகனம் மட்டும் இல்லை, பேச்சுவார்த்தையிலிருந்து கீழே அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுலேருந்தே மிகுந்த எச்சரிக்கையோடு தான் வைக்கணும். பார்க்குறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும், எடுத்து வைக்கும்போது பள்ளமாக இருக்கும். அதனால் எல்லாத்துலேயுமே மிக மிக கவனமாக இருக்கிறது மீனராசி இருக்கணும். 4வதாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மேஷராசி. இந்த 7.5 சனி ஆரம்பம் அவங்களுக்கு. 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் சனி வர்றார். சனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆயுள் காரகன். இப்போது நவகிரகம் எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது, பதவி இருக்குது. நமக்கெல்லாம் ஒரு போஸ்டிங் இருக்குல்ல, ஒருத்தர் ஒரு பதவியில் தான் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், கிளார்க் இப்படிலாம் இருக்கிற மாதிரி இந்த நவகிரகத்தை எடுத்துட்டோம்னா சூரியனுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மகாரகன், பித்திருக்காரகன் சொல்லுவாங்க. ஹார்ட் ப்ராப்ளம் ஒருத்தருக்கு வருமா வராதா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு சூரியனை வச்சு தான். தகப்பனார் வழி சொத்து, அரசாங்க வேலைகள், அரசியல் இதெல்லாம் சூரியனை வச்சு சொல்லலாம். தகப்பனார் வழி சொத்துக்கள், அவருடைய தகப்பனாரை பற்றி சொல்கிறது பூராவுமே தன்னுடைய ஹிருதய சம்பந்தமாக சொல்கிறது. அரசியல், ராஜாங்கம், கவர்மெண்ட் ஜாப் இதெல்லாம் சூரியனை வச்சு தான் ஒரு ஜாதகத்தில் எங்கே இருக்கோ அதை பார்த்து நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திர பகவானுக்கு என்ன வேலைன்னு பார்த்தோம்னா மனோகாரகன், மாத்ருகாரகன். மனசுக்கும் தாயாருக்கும் அறிவு, தாயார் வழி சொத்துக்கள், அம்மாவுக்கு உடல் நலம் இதெல்லாம் சொல்கிறது. அதே மாதிரி நம்ம மனசு தெளிவாக இருக்கிறது. எப்படி வேணாலும் இருக்கலாம்ல, குழப்பமாக இருக்கும். எல்லா நேரமும் நம்ம மனசு ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைல்ல. சஞ்சலம், மன கஷ்டம், மனோ நஷ்டம், மனோபயம் இது மாதிரி நிறைய இருக்குது. மனசை வச்சு தான் நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸே இருக்கும். புரிஞ்சது? தெளிவாக பிரகாசமாக இருக்கிறதுக்கும் சோகமாக உட்காந்துருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அந்த மனசை எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கிறது சந்திர பகவான் நல்ல ஸ்தானத்தில் நம்ம ஜாதகத்தில் இருந்தால் தான் நம்ம தெளிவாக இருக்க முடியும். இல்லைன்னா எல்லாம் இருந்தும் மூஞ்சி சோகமாக தான் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் எப்போவுமே சோகமாக இருப்போம். ஒன்றும் இல்லாத சந்திரன் நல்லா இருந்ததுன்னா எதுவுமே இருக்காது, கையில் எப்போவுமே சிரிச்சுட்டு இருக்கலாம். அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும். இப்போ சந்திரனுடைய வேலை அப்படிங்கிறது தாயாருக்கும் மனசுக்கும் அவர் தான் பொறுப்பு. 3வது செவ்வாய் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிறைய வேலை இருக்குது. பூமி, மனை, வீடு, எதிரி, கடன், நோய், சகோதரம், காவல்துறை, இராணுவம், மருத்துவம், சுகாதாரம், உணவு, கேட்ரிங், ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகளை தன்னிடத்தில் வச்சுருக்கிறது செவ்வாய். இந்த செவ்வாய் ரொம்ப முக்கியமானவர். திருமணத்திற்கும் அதை பார்க்கணும். 2ஆம் இடம், 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இதிலெல்லாம் இருந்தால் செவ்வாய் தோஷம். அதுக்கு பரிகாரங்கள் பண்ணி தான் திருமணம் அப்படிங்கிறது அமையும். அது தனியாக தோஷங்கள்ங்கிற ஹெட்டிங்கில் அது பேசும்போது நான் சொல்கிறேன். இப்போ செவ்வாய்க்கு இந்த மாதிரி வேலையை கொடுக்குறது அவருடைய வேலை. புதன் பார்த்தோம்னா உத்தியோகம், கல்வி
வித்தைக்காரகன், திறமை நம்மள்ட்ட இருக்கிற திறமையை வெளிப்படுத்துகிற புதன் நல்ல இடத்துல இருந்தால் தான் வெளியில் கொண்டு வர முடியும். இல்லாட்டி குடத்தில் விளக்கு இருந்தால் யாருக்கு பிரகாசம் இருக்கும்? நல்ல விளக்கு எறியட்டும், பிரகாசமாக இருக்கட்டும், அதை எடுத்து குடத்துக்குள்ளே வச்சுட்டா வெளியில் தெரியாது. அப்போது அந்த வித்தை நம்மளுடைய திறமை 4 பேருக்கு தெரியணும், நாம் பிரகாசிக்கணும் அப்படின்னால் புதன் நல்லா இருக்கணும். புதன் வந்து நல்ல இடத்துல இருந்தால் தான் நமக்கு வந்து நம்மளுடைய எந்த தொழில் பண்ணாலும் சரி அதில் முன்னேற முடியும். தொழில்காரகன், வித்யாகாரகன், கணிதத்துக்கெல்லாம் புதன் தான் அதிபதி. மிதுன ராசியும் கன்னி ராசிக்கும் புதன் தான் அதிபதி. இந்த ராசியில் பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா அதிகமாக கணித மேதைகளாக இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் படிக்கவே முடியும். ஆனால் சூரியனும் சொல்லியிருந்தீங்கல்ல சார் இந்த மாதிரி வேலைகளுக்கு? சூரியன் அரசு வேலைக்கு மட்டும், கவர்மெண்ட் ஜாப்பில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதை தவிர கீழே எல்லா போஸ்ட்டுக்குமே கவர்மெண்ட் சைன் பண்ணி அங்கேருந்து சேலரி வாங்குறதுக்கு சூரியன் நல்ல இடத்துல இருந்தால் தான். சூரியனோட புதன் சேர்ந்து இருந்தது அப்படின்னா இன்னும் யோகம். நான் சொன்ன பெரிய பெரிய போஸ்ட்டுக்கெல்லாம் போகலாம். அப்படி ஏதாச்சும் ஒரு ராசி இந்த 2020 அது அவங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தான் பார்க்க முடியும். ஏன்னா சூரியன் 1 மாதத்துக்கு ஒருக்க பயிற்சி ஆயிடுவார். புதன் 1.5 மாதத்துக்கு ஒருக்க 2 சேர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. 5 நாள் சேரலாம். அது எப்போ சேருன்னு சொல்ல முடியாது. ஒரு வருஷத்துக்குள்ளே எப்போ வேணாலும் சேரலாம். நமக்கு பிறந்த நேரத்தில் கணிக்கப்பட்ட ஜாதகத்தில் சூரியனும் புதனும் ஒன்றா இருந்தால் நம்மளுடைய லைஃப் முழுவதுமே அதனுடைய பலன்கள் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். புதன் நல்ல இடத்துல இருந்தால் தான் கல்வியில் சிறக்க முடியும், வேலையில் நல்ல வேலை, நல்ல உத்தியோகம், இந்த மாதிரிலாம் அமையும். இப்போ நீங்கள் வேலை பற்றி சொன்னால இதை கேட்குறேன் சார். இப்போ வேலை மாற்றம், ஒரு நல்ல வேலை இந்த ராசிக்காரங்களுக்குலாம் அமையும் அப்படின்னா யாருக்கு இந்த 2025 நல்ல ஒரு வேலை மாற்றமோ நல்ல ஒரு வியாபாரமோ நடக்க போகுது அப்படின்னா? கண்டிப்பாக வேலை மாற்றம், நல்ல வேலை நடத்தினால் மிதுன ராசிக்கு உண்டு. கண்டிப்பாக அவருக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் சனி வருது. கண்டிப்பாக இருக்கிற வேலையை விட்டுட்டு புதியதொரு நல்ல வேலை வாய்ப்புக்கு அவங்களுக்கு புதனோட வீடுங்கிறதுனால சொல்கிறேன். ஸ்திரமான அசையாத வேலைங்கிறது இந்த வருஷம் அமையும் உங்களுக்கு. மிதுன ராசிக்கு அந்த யோகம் அப்படிங்கிறது இருக்குது, கன்னி ராசிக்கு இருக்குது. மிதுனம் கன்னி ரெண்டுமே உத்தியோகத்தில், வியாபாரத்தில், தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தலாம். இப்போ இருக்கிறத விட பல மடங்கு நன்மை தரக்கூடிய, லாபம் தரக்கூடிய ஒரு உத்தியோகமாகவோ வேலையாகவோ அவங்களுக்கு அமையறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முதலே சொல்லியிருந்தீங்க கிரகங்கள் மாறும்போது நன்மை மட்டும் இல்லை, அதில் அதே மாதிரியான தீமை கொஞ்சம் ட்ராபேக்ஸும் இருக்குது அப்படின்னு. இப்போ வேலை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னா சில ராசிகளுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா எந்த ராசிக்காரங்க வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்? அதாவது 12ஆம் இடத்துல குரு, ரிஷப ராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி குரு இப்போ மிதுனத்துக்கு வந்துடுவார். மிதுனத்துக்கு வந்துட்டால் 4ஆம் இடம் அப்படிங்கிறது மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ராசிக்காரங்களும் கொஞ்சம் வேலையில் இட மாற்றங்கள் ஏற்படும். அப்புறம் துலாம், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு மறைஞ்சிடுவார். குரு பலன் இல்லை, அவங்களும் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்புறம் தனுசு, மகர ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு வரும், அவங்களுக்கு கவனமாக இருக்கணும். பொதுவாக பார்த்தோம்னா இந்த கன்னி, விருச்சிகம், மகரம் இவங்க கொஞ்சம் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்குது. ஓகே சார். இப்போ உத்தியோகம் தாண்டி இப்போ பண வரவு என்னதான் வந்து அவங்க செலவு பண்ணாலுமே அது ஒரு நல்ல செலவாக இருக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுவாங்க இல்லையா? ஸோ தேவையற்ற பணம் விரையதை தவிர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல செலவுகள் எந்த ராசிக்காரங்க அதிகமாக பண்ண போகிறாங்க? திருமணமாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நல்ல ஒரு செலவு பண்ண நல்ல செலவு, சுப விரயம் எதுக்கு ஏற்படும்னு கேட்குறீங்க. பொதுவாக சுப விரயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2025ஆம் ஆண்டில் பார்த்தோம்னா துலாம் ராசிக்கு 90% சுப விரயங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு. வீடு வாங்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், மனை வாங்கலாம், விவசாய பூமி வாங்கலாம், ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணலாம், ஆபரணங்கள் வாங்கி குவிக்கலாம், புதிதாக பில்டிங்லாம் கட்டலாம், ரெண்ட்டுக்கு விடலாம், ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், லாட்ஜ், தங்கும் விடுதிகள் இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஒரு முதலீடு செய்யக்கூடிய அமைப்புகள் சுப விரயமாக பண்ணக்கூடிய அமைப்புன்னு பார்த்தோம்னா அதில் துலாம் ராசிக்கு 100% இறங்கி செய்யலாம். இந்த வருஷம் எந்த ஒரு பயமும் இல்லை. ஏன்னா கடந்த 5 வருஷமாகவே இந்த துலா ராசி ரொம்ப வேதனை, கஷ்டம். எந்த கிரகமுமே அவங்களுக்கு நல்லது பண்ணலை. அவங்களுக்கு இந்த அவங்களுடைய ஜென்ரேஷன் இந்த வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே பார்த்தோம்னா ஒரு நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2.5 வருஷம்தான். இதை வந்து நல்லா கேட்டுக்குங்க. இது பார்க்குறவங்க துலாம் ராசி நம்ம எதில் தைரியமாக கால் எடுத்து வைக்கலாம், இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம், இப்போ முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல நேரம் உங்களுடைய லைஃப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய இந்த 2.5 வருஷம்தான். இதில் நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம், ஜாதகமே பார்க்க வேண்டாம். தாராளமாக இந்த சனிப்பயிற்சி ஆச்சு 2025 அப்படின்னு துவங்கிட்டால் எதில் வேணாலும் நீங்கள் தைரியமாக இறங்கி செய்யலாம். 2.5 வருஷத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு வராது. துலாம் ராசி எல்லாத்துலேயுமே தைரியமாக இறங்கலாம். ஓகே சார். இப்போ வேலை இதெல்லாமே தாண்டி நிறைய வருஷமாக சில ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருக்கும். ஸோ இந்த 2025 கண்டிப்பாக இவங்களுக்கு திருமணம் யோகம் இருக்கும் அப்படின்னா எந்த ராசிக்காரங்க? அது பார்த்தோம்னா குரு பலன் இருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது தான் மெயினாக எடுத்துக்கணும். இது வந்து கோச்சார ரீதியாக தான் நான் சொல்கிறேன், காம்பவுண்டு தான். இதில் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா நடந்துருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய சொந்த ஜாதகமும் பார்க்கணும். அதில் வந்து குரு பலன் இல்லை, குரு மறைஞ்சிருக்கார், செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகுகேது தோஷம் இருக்குது, காலசர்ப்ப தோஷம் இருக்குது, கலத்திர தோஷம் இருக்குது, இப்படி எல்லாம் இருந்தால் இந்த காம்பவுண்டில் நல்லா இருந்தாலும் ஓன் பில்டிங்கில் பாதிப்பு வரும். சொந்த ஜாதகத்தில் நல்லா இல்லைங்கிற பட்சத்தில் இதில் நல்லா இருந்தாலும் அதில் ப்ராப்ளங்களை கொடுக்கும். இப்போ ரெண்டும் சேரணும்.
அது ரெண்டும் சேரும் பொழுது அந்த அமைப்பு இல்லை. ஒரு பெண் ஜாதகத்தில் நல்லா இருக்குது, குரு பலன் இருக்குது, ஆண் ஜாதகத்தில் இல்லைன்னா அப்படியும் அமையும். 2 பேருக்குமே அந்த நல்லதுங்கிறது எதிர்பார்க்க முடியாது. யாரோ ஒருத்தர் மேஷ ராசியாக இருக்கலாம், ஒருத்தர் மீன ராசியாக இருக்கலாம். இவருக்கு இருக்காது, அவருக்கு இருக்கும். அப்போ தாராளமாக பொருந்தும். அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா மிதனத்துக்கு குரு வரார், அடுத்த ராசி கடக ராசிக்கு குரு பலன், அவங்களுக்கு திருமண யோகம் கண்டிப்பாக அமையும் 2ஆம் இடம். அடுத்தது சிம்மம் கன்னி துலாம் 5ஆம் இடம், அவங்களுக்கு திருமண யோகம் இருக்குது. அப்புறம் 7ஆம் இடம் தனுசுக்கு அந்த திருமண யோகம் அப்படிங்கிறது உண்டாகும். 9ஆம் இடம் இருக்கக்கூடிய கும்பத்திற்கும் அந்த யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். இவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் கண்டிப்பாக ரொம்ப நாளாக தடைபட்டு திருமணங்கள் நடைபெறாமல் இருந்தால் இந்த ஆண்டில் கண்டிப்பாக நான் சொன்ன இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் அவசியம் இந்த திருமண யோகம்ங்கிறது ஏற்படும். கவலைப்பட வேண்டியதில்லை. ஓகே சார், இப்போ நீங்கள் 2 ராசி முதல்ல சொல்லும்போது சொன்னீங்கல்ல இந்த 2 ராசிகள் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி 2 இப்போ ஆண் ஜாதகமாக இருக்கட்டும் இல்லை பெண் ஜாதகமாக இருக்கட்டும், இந்த 2 ராசிக்காரங்களுக்கு பொருத்தம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஜென்ரலாக சொல்ல முடியுமா? தனிப்பட்ட ஜாதகம் தாண்டி பொதுவான இந்த 2 ராசிக்காரங்களோட சிம்பிள் பாயிண்ட். அதாவது ஒரு திருமணம் அப்படின்னு எடுத்துட்டாலே ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது பெண்ணினுடைய ராசியிலிருந்து 8வது ராசியும் 6வது ராசியும் ஆணுக்கு வரக்கூடாது. அதே தான் அங்கேயும் ஆணினுடைய ராசியிலிருந்து 8வது ராசியும் 6வது ராசியும் பெண்ணுக்கு வரக்கூடாது. சஷ்டாஷ்டம தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டக தோஷம். சஷ்டம்னா 6, அஷ்டம்னா 8. இப்போ என்னுடைய மீனம்னு வச்சுக்கோங்க. மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம் எனக்கு சூட் ஆகாது 8வது ராசி. 6வது ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் 6வது ராசி. சிம்மமும் துலாயும் நான் அவாய்ட் பண்ணிடணும். ஈஸி. அதே மாதிரி பெண்ணினுடைய ராசியிலிருந்து இதே மாதிரி எண்ணணும். அவங்களுடைய 6வது ராசியும் 8வது ராசியும் அவாய்ட் பண்ண வேண்டியது அப்படிங்கிறத பண்ணிட்டாலே போதும். இது பண்ணிட்டால் அந்த ஜாதகம் மற்றதெல்லாம் பொருந்தும். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் இருக்குது. திரிஜன்மம், ஜென்மம், அணுஜென்மம், திரிஜன்மம்னு உண்டு. அதாவது ஒரே திசையில் 3 நட்சத்திரக்காரங்க பிறப்பாங்க. அஸ்வதி, மகம், மூலம். அஸ்வதி நட்சத்திரக்காரன் மக நட்சத்திரமும் மூல நட்சத்திரத்திலும் கல்யாணம் பண்ண முடியாது. ஏன்னா ஒரே கேது திசையில் பிறப்பாங்க. அதே மாதிரி அனுஷம், உத்திரட்டாதி, பூசம் இவங்க இதில் சனி திசையில் பிறக்கிறவங்க. அவங்க பூச நட்சத்திரக்காரன் உத்திரட்டாதி பண்ண முடியாது, உத்திரட்டாதி பூசத்தை பண்ண முடியாது, அனுஷமும் பண்ண முடியாது. இதெல்லாம் திரிஜன்மம் அப்படின்னு பேர். ஜென்மம், அணுஜென்மம், திரிஜன்மம்னு. அதே மாதிரி 3 நட்சத்திரத்துக்கும் சூட் ஆகும். ஒவ்வொரு திசையில் பரணி, பூரம், பூராடம் இவங்க சுக்கர திசையில் பிறப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் சூட் ஆகாத நட்சத்திரமும் இந்த சஷ்டாஷ்டக தோஷம் அதுவும் பார்க்கணும். அதுபோக புனர்பூ தோஷம், அதாவது இந்த லக்னத்திற்கு அடுத்தது ராகுவோ கேதுவோ இருக்கக்கூடாது, சந்திரனோட ராகு சேரக்கூடாது. நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. சொன்னால் திருமணத்தை பற்றியே ஒரு நாள் பூரா பேசலாம். அதெல்லாம் போக கடைசியாக 90% தசா சந்திப்பு இருக்கக்கூடாது. இவங்க வாழ்நாளில் திருமணம் 20 வயசில் பண்ணுறாங்க, 80 வயசு வரைக்கும் இருக்கிறாங்கன்னா 60 வயசு வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் அந்த தசை 2 பேருக்கு ஒரே திசையும் ஒரே புத்தியும் வரக்கூடாது, மீட் பண்ணக்கூடாது. ராகு திசையில் புதன் புத்தி, உங்களுக்கு ராகு திசையில் சந்திர புத்தி, ராகு திசையை 2 பேருக்கு ஒன்றா நடக்கக்கூடாது. அப்படி நடந்தால் தசா சந்திப்பு யாரோ ஒருத்தர் தான் இருப்போம். இப்போ நிறைய பாயிண்ட்ஸ் அதில் இருக்குது. அதுக்கு இதெல்லாம் தாண்டி இந்த 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தம் இருக்கணும், சபா தோஷம் இல்லாமல் ஜாதகம் முதல்ல கணிக்கும் போதே கண்டுபிடிக்க முடியுமா சார்? ஆமாம், பெண் ஜாதகமும் ஆண் ஜாதகமும் வரும்பொழுது இதெல்லாம் பார்த்து தான் சொல்ல முடியும். இப்போல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, ஜென்ரலாக நான் சொல்ல வேண்டிய கருத்து அது, நீங்கள் கேட்காமே இந்த 10 பொருத்தம் இருந்தால் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. 99 + 0.1 அதுதான் 10 பொருத்தம் பார்க்கணும். இந்த 99 யாருக்கு தெரியறதில்லை. 10 பொருத்தத்தில் 7 இருக்குது. தினம், கணம், யோனி, ரஜ்ஜு, வசியம், வேதை. இது 99.1 தான் லாஸ்ட்டு. இது இருந்தாலும் இருக்கலாம், இல்லைனாலும் அவாய்ட் பண்ணலாம். ஆனால் எல்லோரும் எடுத்துக்கிறது லாஸ்ட் இது தான் எடுத்துப்பாங்க. நான் சொன்ன அத்தனையும் விட்டுருவாங்க. சஷ்டாஷ்டக தோஷம் விட்டுருவாங்க, இந்த அணுஜென்மம், திரிஜென்மம், ஜென்மத்தை விட்டுருவாங்க, தசா சந்திப்பை விட்டுருவாங்க, இந்த 7, 8 சுத்தம், பார்வை அதெல்லாம் விட்டுருவாங்க. ஜாதகத்தையே கொடுக்க மாட்டாங்க. 10 பொருத்தம் பார்க்குறதுக்கு நட்சத்திரம் மட்டும் இருந்தால் போதும். பெண் நட்சத்திரத்தை வச்சு ஆண் நட்சத்திரத்தை வச்சு ஈஸியாக சொல்லிடலாம். அது 7க்கு 8 இருக்குது அப்படின்னு போட்டோம்னா இங்கே நான் சொன்ன மாதிரி காம்பவுண்டு தான் நல்லாயிருக்கு. நம்ம வீடுங்கிறது நல்லா இருக்காது. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பிரிகிறது சொல்லுவாங்க. நீங்களே நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். இல்லை ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, டைவர்ஸ் ஆகிடுச்சு, இப்போ என்ன சொல்கிறீங்க என்கிட்ட கேட்பான். நான் அவன்கிட்ட இத்தனை விளக்கம் சொல்ல முடியும், இதெல்லாம் பார்த்தியா அப்படின்னா புரியாது. ஜாதகம் பார்த்து திருமணம் பண்ணுறதுனா ஒரு ஜாதகம் பார்த்து கணித்து நான் ஓகேன்னு சொல்கிறதுக்கே 1 வாரம் ஆகும். இந்த ஜாதகம் இந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் பொருந்துன்னு அவ்வளோ வேலை இருக்குது. இப்போல்லாம் அதை பார்க்குறதில்ல. பொதுவாக அவங்களே பஞ்சாங்கம் காலண்டர் வச்சுக்கிறாங்க. இந்த 10 பொருத்தம் இருக்கான்னு பார்த்துட வேண்டியது. அதில் 8 இருந்தால் தாராளமாக பண்ணிக்கலாம். இதில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த முறையாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இதெல்லாம் பார்க்காம பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது நமக்கு தேவையில்லை. புரிஞ்சுங்களா? திருமணம்னு எடுத்துட்டால் அதுக்குள்ளே ஒரு கடல் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அது மட்டுமே தனியாக ஒரு நாள் பேச வேண்டியது அப்படிங்கிறது வரும்.
புரிஞ்சுங்களா? அதனால் அதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. ஓகே சார். இப்போ திருமணம்னாலே உங்களுக்கு ஒரு யோகம் இருக்கணும் இல்லையா? ஸோ இப்போ ராஜ விபரீத யோகம், ஒரு யோகம் வருது ஆனால் அது கொஞ்சம் விபரீதமாக இருக்குது அப்படின்னா இந்த 2025 யாருக்கெல்லாம் அப்படி இருக்குது? ராஜ விபரீத யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு இருக்குது இதில். ஏன்னா குரு சண்டாளம், குரு வீட்டில் சனி. அப்போ உங்க யோகம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா மீனராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் அதில் சில அட்வான்டேஜெல்லாம் இருக்குது. குருவுடைய வீடு அப்படிங்கிறதுனால சனி என்னதான் கொடூரமாக இருந்தாலும் குரு வந்து அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுவார், முக்கியமான இடத்துல வந்து காப்பாற்றுவார். இது நான் சொன்னல 3 நட்சத்திரங்களில் அதில் பூசம், அனுசம், உத்திரட்டாதி அப்படிங்கிறது இந்த சனியினுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி. இந்த மீனராசியில் பிறந்திருந்தாலும் இந்த ராஜயோகம் வர்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறதே அதான். சனியினுடைய நட்சத்திரமும் குருவினுடைய வீரும் சேரும் பொழுது இந்த ராஜயோகம், விபரீத ராஜயோகம், வெறும் ராஜயோகம் இல்லை. நீங்கள் விபரீதமாக தேவையில்லாத பண்ணாலும் அது வந்து உங்களை நல்லது பண்ணிடும். கெட்டதே பண்ணாலும் அதில் ஒரு நல்லது உங்களுக்கு ஏற்படும். அந்த மாதிரி யோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது மீனராசிக்கு இந்த 2.5 வருஷம் உண்டு. அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. டோட்டலாக பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு 0 மார்க் தான். சனியும் சரியில்லை, ராகு கேதுவும் சரியில்லை, ராசிநாதன் குருவும் 4ல் போயிடுறார் அர்த்தாஷ்டமத்துக்கு. இதெல்லாம் தாண்டி இந்த யோகம் வந்து அதை காப்பாற்றும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. கெட்டவன் வந்து கெட்ட இடத்துக்கு போயிட்டானா அதில் ஒரு நீங்கள் கேட்டீங்களே ராஜயோகம் அதில் தான் வரும். மீனராசியில் குருவனுடைய வீட்டில் சனி ஜென்மமாக வந்து உட்கார்றாரு. அப்போ ராஜயோகம் தானாக தேடி வந்துடும், கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ நல்ல ராசியை விட அதிகமாக பலன்கள் நல்லது அனுபவிக்கிறது அவங்களா தான் இருப்பாங்க. ஆனால் வெளி தோற்றத்துக்கு கெட்டதுங்கிறது தான் சொல்ல முடியும்.